Dear children, 8th Maths exercise 1.1ல 9th sum. Compare the following pairs of rational numbers கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும், எது பெருசு எது சின்னதுன்னு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஸோ அதை போய் பாருங்கள். இன்றைக்கி செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள் 3 divided by -4, -1 divided by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இங்கே கீழே டினாமினேட்டரில் -4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸை நம்ம நியூமரேட்டருக்கு மாற்றலாம். அப்படி மாற்றணுன்னா தட் இம்ப்ளைஸ் -3 divided by 4, -1 divided by 2ன்னு இது எழுதலாம். இப்போ பாருங்கள், 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இது 2 டினாமினேட்டரும் நமக்கு சேமாக இல்லை, அதனால் 4 and 2க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல் டிவிஷன் போட்டுக்கலாம். 4 and 2. இப்போது 2 2s are 4ன்னு கிடைக்கும். 1 2 is 2. அடுத்தது இந்த 2வை நம்ம எடுத்துக்கலாம். 1 2s are 2, அந்த 1 அப்படியே கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஃபேக்டர்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 into 2 4. அப்போது எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4ன்னு கிடச்சிருக்கு. அதாவது 4 and 2 உடைய எல்சிஎம் என்ன அப்படின்னா 4. இந்த எல்சிஎம்மை மேலே எழுதிக்கலாம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ரேஷனல் நம்பருடைய டினாமினேட்டர் நமக்கு 4ன்னு கிடைக்கணும், ஒரே இது கிடைக்கணும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும், அப்போ எந்த நம்பரோட அந்த கீழே இருக்க 2 டினாமினேட்டரையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 4 கிடைக்கும்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். இப்போ -3 divided by 4ஓட 1 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கும். இப்போ 4 into 1, அதே 1 மேலே எடுத்துக்கணும். 1 is equal to -3 into 1 -3 divided by 4 into 1 4. இப்போ டினாமினேட்டர் 4 கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்தது இந்த ரேஷனல் நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். -1/2ங்கிற ரேஷனல் நம்பரையும் எடுத்துக்கிட்டோன்னா -1/2. இப்போ இந்த 2வும் நமக்கு 4ஆக மாறணும். அப்போ 4ஆக மாறணுன்னா 2ஓட 2வை மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 4 கிடைக்கும். அதே 2வை மேலேயும் எடுத்துக்கணும். into 2, -1 into 2, 2 into 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், -1 into 2 -2 divided by 2 into 2 4. இதனுடைய டினாமினேட்டர் நம்ம 4ஆக மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், 2 டினாமினேட்டர் நமக்கு சேமாக 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ரேஷனல் நம்பரையும் நம்ம தாராளமாக நம்ம கம்பேர் பண்ணலாம். 2 டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்கனால இந்த 2 ரேஷனல் நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ -3 divided by 4, சின்ன ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. -2 divided by 4ன்னு எழுதிக்கிங்க. இப்போ பாருங்கள், 2 டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருந்ததுன்னா எந்த நம்பர் சின்னதாக இருக்குதோ அதுதான் பெருசு. நெகட்டிவ் சைனில் இருக்கிற எந்த நம்பருமே நமக்கு எப்படி எடுத்துக்கணும், எது சின்னதாக இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ பாருங்கள், -3 divided by 4, -2 divided by 4ல் -2 divided by 4 தான் சின்னதாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதுதான் நமக்கு பெருசு. கிரேட்டர் சிம்பிள் வந்து நம்ம எப்படி போடணும், எதை பார்த்த மாதிரி -2 divided by 4 பார்த்து தான் கிரேட்டருடைய அந்த அகலமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதி வந்து -2 divided by 4 பார்த்து தான் நம்ம போடணும். இப்போ நமக்கு கிடைச்ச 2 ரேஷனல் நம்பரும் எதுலேருந்து கிடச்சிது, -3 divided by 4லேருந்தும் -1 divided by 2லேருந்து கிடச்சிது. ஸோ அது 2 எழுதிட்டு நடுவில் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது ஆன்சர் நமக்கு மேலே -2 divided by 4க்கு நேராக அந்த கிரேட்டர் சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அது எதுலேருந்து வந்தது, -1 divided by 2லேருந்து வந்ததுனால அதை பார்த்து கிரேட்டர் சிம்பிள் சைனை நம்ம போட்டுக்கணும். இப்போ இவ்வளோ தான், இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.